إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له أشهد أن محمدًا عبده ورسوله بلغ الرسالة وأدى الأمانة ونصح الأمة وجاهد في الله حق جهاده اللهم صل وسلم وبارك على نبيك ورسولك محمد وعلى آله وأصحابه أجمعين وبعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة ربي زدني علما கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் அடியார்களே, உங்கள் முன்னால் அல்லாஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து அல்லாஹுடைய தூதர் மீதும் அந்த தூதரின் பாசத்திற்குரிய நேசத்திற்குரிய உயர்ந்த வழிகாட்டிகளாகிய குடும்பத்தார் மீதும் நமக்கெல்லாம் நட்சத்திரமாக விளங்கக்கூடிய அந்த இறை தூதரின் தோழர்கள் மீதும் அல்லாஹுடைய ஸலவாத்தும் சலாமும் நிலவட்டும் என்று அல்லாஹ்விடத்தில் வேண்டியவனாக உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹுடைய பயத்தை தக்வாவை உபதேசம் செய்தவனாக உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ்விடத்தில் அவனுடைய மன்னிப்பையும் அன்பையும் அருளையும் அவனுடைய பாதுகாப்பையும் வேண்டியவனாக இந்த குத்பாவை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய உலக வாழ்க்கையை எளிதாக்கி தருவானாக. பாவங்களை விட்டும் ஒவ்வொரு கெட்ட கொள்கைகள், கெட்ட செயல்கள், கெட்ட எண்ணங்கள், கெட்ட குணங்கள், தீமைகள் அனைத்திலிருந்தும் நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹு தஆலாவை வணங்கி நன்மைகளை செய்து அல்லாஹுடைய அடியார்களுக்கு உதவி உபகாரங்கள் செய்து அல்லாஹ் பொருந்தி கொண்டபடி இந்த வாழ்க்கையை கழிப்பதற்கு அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் நமது சந்ததிகளுக்கும் அருள் புரிவானாக. ஆமீன். அல்லாஹுவின் அடியார்களே, உலகமே நமக்கு ஒரு சோதனை தான். உலகமே நமக்கு ஒரு சோதனை தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகப்பெரிய சோதனையாக இந்த உலக வாழ்க்கையை வைத்திருக்கிறார். ஏனென்றால் இந்த சோதனையில் வெற்றி பெற்றால்தான் சொர்க்கம். இந்த சோதனையில் யார் தோற்றுவிட்டார்களோ அவர்கள் நேரடியாக செல்லக்கூடிய இடம் நரகமாக இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சொர்க்கம் என்பது அது சாதாரணமான ஒன்றல்ல. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலா இன்ன சில்அத்தல்லாஹி ஹியல் காலியா. மக்களே, தெரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹுடைய பொருள்தான் விலை உயர்ந்தது. உங்களிடத்தில் இருக்கக்கூடிய சொத்து, சுகம், பொருட்கள் அல்ல, அல்லாஹுடைய பொருள்தான் விலை உயர்ந்தது. அல்லாஹுடைய பொருள் என்ன? அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய அந்த வியாபார பொருள். சில்அத்துன் என்றால் வியாபார பொருள். அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய அந்த சாமான், அந்த வியாபார பொருள் என்ன? அலா இன்ன சில்அத்தல்லாஹி ஹியல் ஜன்னah. அல்லாஹுடைய அந்த வியாபார பொருள் அதுதான் சொர்க்கம். அந்த சொர்க்கம் சாதாரணமானதல்ல. இமாம் புகாரி ரஹிமஹுல்லா பதிவு செய்கிறார்கள் 2 ஹதீஸுகளை. ஒரு ஹதீஸிலே வருகிறது, வல மௌதிஉ சௌத்தி அஹதிக்கும் ஃபில் ஜன்னah. நீங்கள் உங்கள் கால்நடைகளை அடிப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு சாட்டையின் அளவு உங்களுக்கு சொர்க்கத்தில் இடம் கிடைத்தால் அது உலகத்தை விட, இன்னும் உலகத்தில் உள்ள அத்தனை பாக்கியங்களை விட, செல்வத்தை விட சிறந்தது. நினைத்து பாருங்கள். மற்றும் ஒரு ஹதீஸிலே இமாம் புகாரி பதிவு செய்கிறார்கள், வல மௌதிஉ கதமின் ஃபில் ஜன்னah. சொர்க்கத்தில் வெறும் ஒரு பாத அளவு, ஒரு ஸ்கொயர் ஃபீட், ஒரு பாதம் அளவு இடம் கிடைப்பது
உங்களுக்கு உலகத்தை விட உலகத்தில் உள்ள அனைத்தையும் விட சிறந்தது. அப்படி என்றால் அல்லாஹு அக்பர். وَسَارِعُوا إِلَى مَغْفِرَةٍ مِّن رَّبِّكُمْ وَجَنَّةٍ عَرْضُهَا السَّمَاوَاتُ وَالْأَرْضُ. ஒவ்வொரு சொர்க்கமும் 7 வானங்களை விட 7 பூமிகளை விட விசாலமானதாக இருக்குமே. அப்பேற்பட்ட சொர்க்கத்தை நாம் அடைய வேண்டும் என்றால் அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த உலகத்திலே எத்தகைய சோதனைகளிலே நாம் வெற்றி பெற வேண்டும் என்று யோசித்து பாருங்கள். நமக்கு முன்னால் 2 தான். அந்த 2இல் ஒன்றை தேர்ந்தெடுப்பதை வைத்துத்தான் ஃபரீகுன் ஃபில் ஜன்னah வ ஃபரீகுன் ஃபிஸ் ஸஈர். நீ சொர்க்கத்துக்கு போற கட்சியா, சொர்க்கத்துக்கு போற கூட்டமா, அல்லது நரகத்திற்கு போற கூட்டமா என்று அல்லாஹு தஆலா எழுதுவான். 2 கட்சி தான் இருக்கிறது. ஃபரீகுன் ஃபில் ஜன்னah வ ஃபரீகுன் ஃபிஸ் ஸஈர். சொர்க்கத்திற்குரிய கட்சி, சொர்க்கத்திற்குரிய பார்ட்டி, இன்னொரு பார்ட்டி நரகத்திற்குரியவர்கள். சொர்க்கம் யாருக்கு? சொர்க்கத்திற்குரிய கட்சி யாருடைய கட்சி? நரகத்திற்குரியவர்கள் யார்? அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். 2 தேர்வு தான் நமக்கு முன்னால். அந்த 2இல் ஒன்றை தேர்ந்தெடுத்து விட வேண்டும். அதை வைத்து முடிவு செய்யப்படும். உனக்கு முன்னால் உன்னுடைய ரப்புடைய கட்டளை இருக்கிறது. அல்லாஹு தஆலாவுடைய மார்க்கம், தீனுல்லாஹ், அல்லாஹுடைய தீன், அல்லாஹுடைய மார்க்கம், அல்லாஹ் விரும்பக்கூடியது, அல்லாஹ் நபியின் மூலமாக உனக்கு வழிகாட்டியது. சகோதரர்களே, நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் தொழுகைதான் அல்லது நோன்புதான், இப்படியாக சில அமல்களை வைத்து அதை செய்து விட்டால் எல்லாம் முடிந்து விட்டது, இனி பிரச்சனை இல்லை என்று நினைக்கிறோம். சகோதரர்களே, தொழுகை தீனில் ஒரு அம்சம், ஒரு பகுதி. நோன்பு தீனில் ஒரு பகுதி. ஜகாத், ஹஜ் அது மார்க்கத்தில் ஒரு பகுதி. மார்க்கம் என்பது ஒரு முஸ்லிம், ஒரு மூமினுடைய பிறப்பிலிருந்து அவன் கண்ணை மூடுகிற வரை உள்ள வாழ்க்கை அல்லாஹ்வின் கட்டளைக்குள் வர வேண்டும். அதுதான் மார்க்கம், அதுதான் தீன். வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். முஸ்லிம்களாக இருக்கும் நிலையிலே தவிர நீங்கள் மரணிக்க கூடாது. எப்படி தக்பீர் கட்டும் போது, யா அல்லாஹ் உனக்கு முன்னால் நான் கட்டுப்பட்டு விட்டேன், அல்லாஹு அக்பர், உனக்கு முன்னால் நான் சரணடைந்து விட்டேன், உலகம், எனது ஆசை, எனது தேவை, எனக்கு முன்னால் இருந்த அத்தனை தேடல்கள் அனைத்தையும் புறம் தள்ளிவிட்டு உன்னை முன்னோக்கி விட்டேன். வனகீமு, உங்களுடைய முகங்களை அல்லாஹ்வுக்கு முன்னோக்குங்கள். வஜ்ஜஹ்து வஜ்ஹிய லில்லதி ஃபதரஸ் ஸமாவாதி வல் அர்த், அனைத்தையும் புறக்கணித்து விட்டேன், அல்லாஹ் நீதான் எனக்கு என்று அந்த தொழுகையிலே கொண்டு வருகிறோமே, அந்த நிலை நம்முடைய ஒரு தர்பியத்துடைய நிலை. அதோடு முடிந்து விடவில்லை. நாம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம்? பலருடைய நினைப்பு அப்படித்தான். தொழுது விட்டால் போதும், பிறகு எவ்வளவு ஹராம் செய்தாலும் அதை பற்றி கவலை இல்லை. தாராளமாக மோசடி செய்யலாம், வாக்குகளை மீறலாம், கடனை வாங்கி கொடுக்காமல் இருக்கலாம், வியாபாரத்திலே கள்ளத்தனம் செய்யலாம், குடும்பத்திலே அத்துமீறலாம், உறவுகளை முறிக்கலாம். தொழுகிறோமே சகோதரர்களே, இதுதான் மன இச்சை, இதுதான் மன இச்சை. அல்லாஹு தஆலா சோதிக்கிறான். உன்னுடைய வாழ்க்கையை இந்த தொழுகையை கொண்டு நீ மாற்றினாயா? உன்னுடைய வாழ்க்கையை நோன்பை கொண்டு மாற்றினாயா?
ஜகாத்தை கொண்டு மாற்றினாயா? ஹஜ்ஜை கொண்டு மாற்றினாயா? எந்த இபாதத்துகள் வாழ்க்கையை மாற்ற உதவவில்லையோ அந்த இபாதத்துகளை கொண்டு நாம் அல்லாஹுவை வணங்கவில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஏதோ நாம் ஒரு திருப்தி அடைந்திருக்கிறோம், நாம் செய்து நமக்கு நாமே ஒரு திருப்தி, அவ்வளவுதான். எந்த வணக்க வழிபாடுகள் அந்த வணக்க வழிபாடுகளை செய்பவரை அல்லாஹுவின் கட்டளையில் கொண்டு வந்து நிறுத்துகிறதோ, அல்லாஹுடைய அச்சத்தை அவருடைய உள்ளத்தில் உருவாக்கி அவர் எங்கு திரும்பினாலும் என்னுடைய ரப்பு என்னை பார்க்கிறான், என்னுடைய ரப்புக்கு முன்னால் நான் இருக்கிறேன், இது எனது ரப்புடைய கட்டளை, இதை செய்வேன், இது எனது ரப்பு தடுத்தது, நான் செய்ய மாட்டேன் என்ற நிலைக்கு அந்த இபாதத்துகள் கொண்டு வர வேண்டும். அதுதான் இபாதத். அந்த இபாதத்துகள் தான் அல்லாஹுவை வணங்குவதற்காக செய்யப்பட்ட இபாதத்துகள். இல்லை என்றால் அவை ஒரு சடங்குகள், அவ்வளவுதான். ஏதோ கடந்து செல்கிறோம். பல மதத்தவர்கள் சில சடங்குகளை செய்வதை போல நாமும் சில சடங்குகளை செய்து நம்மை நாமே திருப்திப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வின் அடியார்களே, இரண்டாவது சோதனை என்ன? நாம் விரும்பியபடி நடப்பது, நம்முடைய மனம் விரும்பும்படி நடப்பது, அல்லது அல்லாஹுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாற்றமாக நம்முடைய பெற்றோர் விரும்புகிறார்கள் அல்லவா, நம்முடைய குடும்பத்தார் விரும்புகிறார்கள் அல்லவா, நம்முடைய ஊர் கலாச்சாரம் விரும்புகிறது அல்லவா, அதற்கு ஏற்ப நடப்பது. மன இச்சை, ஆசையை பின்பற்றுவது. அது தன்னுடைய ஆசையாக இருக்கட்டும், மனைவியின் ஆசையாக இருக்கட்டும், பிள்ளைகளின் ஆசையாக இருக்கட்டும், அல்லாஹுடைய கட்டளையை தவிர, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கட்டளையை தவிர பிற மனிதர்களுடைய விருப்பங்களை, ஆசைகளை பின்பற்றி ஒரு மனிதன் தன்னை படைத்த ரப்புக்கு, தனக்கு வழிகாட்டியாக, ரசூலாக, அல்லாஹ்விடத்தில் நாம் நெருங்குவதற்கு நமக்கான இமாமாக, நமக்கான குதுவா, வழிகாட்டியாக, முன்மாதிரியாக அல்லாஹ் யாரை தேர்ந்தெடுத்தானோ அந்த நபிக்கு மாறு செய்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யாருடைய மன விருப்பங்களையும் ஆசைகளையும் பின்பற்றி அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் மாறு செய்தால், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் சகோதரர்களே, அவருடைய தங்குமிடம் நரகம்தான். அவருடைய தங்குமிடம் நரகம்தான். இதுதான் இந்த டெஸ்ட், இந்த சோதனையை புரிய வேண்டும். ஏதோ தொழுதோம், முடித்தோம், சென்றோம் இல்லை சகோதரர்களே. வாழ்க்கையை புரிய வேண்டும். மிகப்பெரிய போராட்டத்துக்கு இடையிலே இருக்கிறோம். சாதாரண நம்முடைய வாழ்க்கை நாம் என்னமோ அலட்சியத்திலே இருப்பதால் அப்படியே ஒவ்வொன்றை கடந்து சென்று கொண்டே இருக்கிறோம். ஏன் அல்லாஹு தஆலா தன்னுடைய நபிக்கு பல வசனங்களில் வலா தக்கூனன்ன மினல் காஃபிலீன், அலட்சியக்காரர்களில், மறதியாளர்களில், அறியாதவர்களில், விவரமற்றவர்களில் நபியை நீங்கள் ஆகிவிடாதீர் என்று அல்லாஹ் சொல்கிறான். எப்படி சொல்கிறான்? வலா தக்கூனன்ன மினல் காஃபிலீன். அல் காஃபில் என்றால் யார்? எதையும் பொருட்படுத்தாதவர், எதையும் கண்டுகொள்ளாதவர், எதை பற்றியும் உணர்வில்லாதவர், எதனுடைய நன்மையையும் அறிய மாட்டார், எதனுடைய விபரீதத்தையும் அறிய மாட்டார். சென்று கொண்டே இருக்கிறது. கால்நடைகளைப் போல உலாயிக்க கல் அன்ஆமி பல் ஹும் அதல். அல்லாஹ் சொல்கிறான் அல்லவா இந்த மக்களை பற்றி, கால்நடைகளைப் போல இல்லை, அதைவிட வழிகட்டவர்கள். அதுவாவது தன்னுடைய எஜமானன் அழைத்தால் திரும்பி பார்க்கும், தன்னுடைய எஜமானன் அழைத்தால் திரும்பி பார்க்கும். தன்னுடைய ரப்புடைய அழைப்பை, தன்னுடைய நபியுடைய அழைப்பை திரும்பி பார்க்காதவர்கள் கால்நடைகளை விட மோசமானவர்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த மன இச்சை இருக்கிறதே மோசமான ஒன்று, மோசமான ஒன்று. நம்முடைய நஃப்ஸ் ஹலாலை விரும்பும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஹராமுடைய ஓரத்திற்கு இழுத்து செல்லும். பிறகு அதிலே கொஞ்சம் பழக்கும். இது அனுமதிக்கப்பட்டது தானே, கொஞ்சம் தானே, இதில் என்ன தவறு இருக்கிறது, சிறிய பாவம் தானே, சிறிய தவறு தானே, நமது எண்ணம் நல்ல எண்ணம் தானே
இப்படியாக மனிதனை அப்படியே ஒரு மிஸ்மரிசம், அவனை மயக்கி அவனை அலங்கரித்து கடைசியிலே கொண்டு போய் அவனை பெரும்பாவத்திலே தள்ளி அதிலே மூழ்கடித்து ருசி காண வைத்து அவனுடைய ஈமானை பறித்து அவனுடைய இஹ்லாஸை பறித்து அவனுடைய தக்குவாவை பறித்து இறுதியாக அவனுடைய இபாதத்துகளில் இருக்கக்கூடிய அத்தனை ருசிகளையும் ஈடுபாடுகளையும் பறித்து அவனை ஒரு எம்டி மனிதனாக, ஈமானை விட்டு இஹ்லாஸை விட்டு தக்குவாவை விட்டு காலியான ஒரு மனிதனாக ஆக்கிவிடும். பிறகு எந்த நேரத்தில் கொஞ்சம் ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையும் பறிபோகிறதோ அல்லாஹ் அறிந்தவன். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மன இச்சையை பற்றி ஒரு வசனத்திலா எச்சரிக்கிறான், எத்தனை வசனங்களிலே எச்சரிக்கிறான் பாருங்கள். சூரா அன்-நாஸிஆத் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வஅம்மா மன் காஃப மகாம ரப்பிஹ் வநஹா அன்-நஃப்ஸ அனில் ஹவா ஃபஇன்னல் ஜன்னத ஹியல் மஅவா. சொர்க்கத்திற்கான பாதையை அல்லாஹ் சொல்கிறான். யார் தன்னுடைய ரப்புக்கு முன்னால் நிற்க வேண்டும் என்பதை பயப்படுகிறாரோ, தொழுகையினால் அந்த பயம் வர வேண்டும், நோன்பினால் அந்த பயம் வர வேண்டும், பிறகு அந்த பயம் நம்முடைய கொடுக்கல் வாங்கலிலே இருக்க வேண்டும், பிறகு அந்த பயம் நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே இருக்க வேண்டும், நம்முடைய தனிமையிலே இருக்க வேண்டும். வஅம்மா மன் காஃப மகாம ரப்பி வநஹா அன்-நஃப்ஸ அனில் ஹவா. மன இச்சையை விட்டு, மன விருப்பத்தை விட்டு, நப்சு விரும்பும் வழிகளிலெல்லாம் செல்லாமல் இந்த நப்சை தடுக்கிறார். நப்சு போன போக்கிலே போகாமல் அந்த நப்சை தடுக்கிறார். அல்லாஹ்வுடைய கட்டளைக்குள் கொண்டு வந்து அந்த நப்சை பக்குவப்படுத்துகிறார், நிறுத்துகிறார். அல்லாஹ் சொல்கிறான், ஃபஇன்னல் ஜன்னத ஹியல் மஅவா. அவருடைய தங்குமிடம் சொர்க்கமாக இருக்கும், அவருடைய தங்குமிடம் சொர்க்கமாக இருக்கும். சகோதரர்களே, இதுதான் இபாதத். நம்முடைய நப்சுக்கு மாற்றம் செய்யும் போதெல்லாம் நாம் அல்லாஹ்விற்கு கீழ்ப்படிந்து கொண்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய நப்சு அதற்கு மாற்றம் செய்யும் போதெல்லாம் நாம் அல்லாஹ்விற்கு கீழ்ப்படுகிறோம். நம்முடைய நப்சுக்கு மாற்றம் செய்யாமல் அது கொடுக்கக்கூடிய அந்த ஆசைகளின் பின்னால், அது தூண்டக்கூடிய ஆசைகளின் பின்னால் சென்றால் நாம் ரப்புக்கு மாறு செய்து கொண்டிருக்கிறோம். இந்த நப்சுக்கு இபாதத்து பிடிக்காது, இந்த நப்சுக்கு நல்லது பிடிக்காது, இந்த நப்சுக்கு அல்லாஹ்விடம் நெருங்குவது பிடிக்காது. இந்த நப்சு ஷைத்தானோடு தோழமை கொண்டது. ஒமா உபர்ரிஉ நஃப்ஸி இன்ன நஃப்ஸ லஅம்மாரத்தும் பிஸ்ஸூ. அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இறை தூதர் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், நான் என்னையே எப்படி பரிசுத்தவான் நல்லவன் என்று பீத்திக் கொள்ள முடியும்? ஒருபோதும் அப்படி செய்ய மாட்டேன். நிச்சயமாக நஃப்ஸு தீமையை தான் தூண்டக்கூடியது. அதற்கு கடிவாளமிட்டு சாட்டையால் அடித்து அல்லாஹ்வுடைய கட்டளைக்குள் கொண்டு வந்து நிறுத்தவில்லை என்றால் அவ்வளவுதான். நம்மை நரகத்தில் தள்ளாமல் அது நிம்மதி அடையாது. இறுதியில் அதுவும் சேர்ந்து அந்த நரகத்திலே வேதனைப்படும். அதுதான் அல்லாஹ்வுடைய அடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வந்த நபிமார்களுக்கும் அல்லாஹு தஆலா இந்த கட்டளையை சொல்கிறான். மன விருப்பங்களை, மனதின் ஆசைகளை நீங்கள் பின்பற்றி விடாதீர்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் உபதேசம் செய்கிறான். எப்பேற்பட்ட வணக்கசாலி! அல்லாஹ் தாவூதை புகழ்கிறான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். நிஅமல் அப்த், அடியார்களிலேயே சிறந்த அடியார் தாவூத். இன்னஹு அவ்வாப், அல்லாஹ்வை வணங்குவதிலே மூழ்கியவர் என்று அல்லாஹ் அவரை புகழ்கிறான். அப்பேற்பட்ட வணக்கசாலி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய நபி தாவூதை புகழ்கிறார்கள். நோன்பு வைக்க வேண்டுமா? நோன்புகளிலேயே சிறந்த நோன்பு நபி தாவூதுடைய நோன்பு. வாழ்நாளெல்லாம் மன்னராக இருந்து மிகப்பெரிய ஆட்சி அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்தும் அவர்கள் ஒரு நாள் நோன்பு வைப்பார்கள், ஒரு நாள் நோன்பு இல்லாமல் இருக்கும். வாழ்நாளெல்லாம் இதுதான் அவர்களுடைய தர்த்தீபாக இருந்தது. வாரங்களில் சில பகல்கள் உட்பட, இரவை மட்டுமல்ல பகல்கள் உட்பட
தன்னுடைய ரப்பிடத்தில் பேசுவது அவனை வணங்குவதற்கு மட்டுமே என்று ஒதுக்கி கொண்டவர்கள் இன்று ரப்பிடத்திலே பேசுவதற்காக நாம் ஒதுக்கிய தொழுகையில் கூட அல்லாஹ்விடத்திலே பேசுகிறோமா என்று தெரியவில்லை. அங்கே கூட வேறு யாரிடத்தில் தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். தொழுகை என்பது வெறும் நிற்பது, குனிவது, பூமியிலே நெற்றியை வைப்பதல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா காமல் அப்து யுஸல்லி யுனாஜி ரப்பஹு. எத்தகைய ஹதீசுகள், தத்துவங்களை சிந்தித்து பாருங்கள். அடியான் தொழுகைக்கு நின்றால் தன்னுடைய ரப்பிடத்திலே ரகசியமாக, க்ளோஸாக, தனியாக பேச நின்று விடுகிறான். முனாஜாத் என்றால் நெருக்கமானவரோடு, விருப்பமானவரோடு யாரிடத்தில் இன்னும் சிறிது நேரம் கழிக்கலாம், பிரிந்து போக மனமில்லாமல், பிரிந்தாலும் பிரிந்து போக மனமில்லாமல், இன்னும் கொஞ்ச நேரம் கொடுக்க மாட்டாரா இவரிடத்தில் பேசுவதற்கு? இவரை இன்னும் கொஞ்ச நேரம் பார்த்து கொண்டிருக்க மாட்டோமா? 4 வார்த்தை நாம் இவரிடத்தில் இன்னும் அதிகமாக பேச முடியாதா? இவர் நம்மிடத்தில் இன்னும் சில வார்த்தைகள் பேச மாட்டாரா? அப்படி சிலர் இருப்பார்கள் அல்லவா? சகோதரர்களே, அவர்களிலேயே நமக்கு மிக உயர்ந்தவன் நம்முடைய ரப்ப அல்லாஹு தஆலா. அவனை விட அழகானவன் யார்? அவனை விட நமக்கு கொடை கொடுத்த கொடை வள்ளல் யார்? அவனை விட நம்மை மன்னித்தவர்கள் யார்? சில நேரங்களில் மனைவி மன்னிப்பதில்லை, சில நேரங்களில் கணவன் மன்னிப்பதில்லை, பிள்ளைகளை பெற்றோர் மன்னிப்பதில்லை, பெற்றோரை பிள்ளைகள் மன்னிப்பதில்லை, நண்பனை நண்பன் மன்னிப்பதில்லை. எத்தனை முறை பாவம் செய்து வந்தாலும் ரப்பிக்ஃபிர்லி, யா அல்லாஹ் நான் இனி செய்ய மாட்டேன், மன்னித்து விடு என்று சொன்னால் மன்னித்து விட்டேன், உனக்கு பாவங்களை அழித்து விட்டேன் என்று சொல்லக்கூடிய தயாளன் அல்லவா? அவனுடைய வாக்கியம் அல்லாஹ் என்று சொல்ல சொல்ல என்றைக்காவது அலுப்பு தட்டி இருக்கிறதா? யா ரப், என் இறைவா என்று சொல்லும் பொழுது இந்த உள்ளம் நிரம்புகிறதை, நிரம்ப வேண்டும். மனப்பூர்வமாக என் ரப்பி ரஹ்மான், யா ரஹ்மான் என்று அழைக்கும் பொழுது இந்த உள்ளம் அப்படியே அல்லாஹ்வுடைய அன்பால், அல்லாஹ்வுடைய பாசத்தால், நேசத்தால் பொங்கி எழ வேண்டும். அப்போது கண்களில் இருந்து கண்ணீர் வர வேண்டும். வரஜுலுன் ذكرல்லாஹ காலியன் ففاضت عينا. உனக்கு அர்ஷிலே இடம் ரிசர்வ் செய்யப்பட்டு விட்டது. அல்லாஹ்வை நினைத்து உன்னுடைய கண்கள் கலங்கிவிட்டால் உனக்கு அல்லாஹ்வுடைய அந்த மறுமை நாளிலே, அல்லாஹ்வுடைய நிழலிலே உனக்கு இடம் ரிசர்வ் செய்யப்பட்டு விட்டது. ரஜுலுன் ذكرல்லாஹ காலியன் ففاضت عينا. சகோதரர், அந்த முனாஜாத் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அடியான் அல்லாஹ்விற்கு முன்னால் தொழுகைக்கு நின்று விட்டால் யுனாஜி ரப்பஹு, ரப்பிடத்தில் அவன் பேசுகிறான், ரகசியம் பேசுகிறான், நெருங்கி விட்டான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வின் அடியார்களே, அத்தகைய தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு நாள் நோன்பு வைப்பார்கள், ஒரு நாள் நோன்பு இல்லாமல் இருப்பார்கள். வாழ்நாளெல்லாம் மரணம் வரை இதுதான் அவர்களுடைய வழக்கமாக இருந்தது. அவர்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், தாவூதே, மன விருப்பத்தை பின்பற்றி விடாதீர், மன ஆசையை பின்பற்றி விடாதீர். அந்த நபியினுடைய மனமே அவரை கெடுத்துவிடும். அல்லாஹு அக்பர். வலா தத்தபிஇல் ஹவா, மன விருப்பத்தை பின்பற்றி விடாதீர். ஃபயுதில்லக அன் சபீலில்லாஹ். தாவூத், அது உங்களை அல்லாஹ்வுடைய பாதையிலிருந்து வழிகெடுத்து விடும். சகோதரர்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நம்முடைய நப்சுடைய பேச்சை எல்லாம் நாம் கேட்டால் உருப்படுவோமா? நம்முடைய நப்சு விரும்புவதை எல்லாம் நாம் செய்தால் இந்த மார்க்கத்திலே நாம் எங்கேயாவது ஒரு ஓரத்திலாவது இருக்க முடியுமா? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கக்கூடிய கட்டளையை பாருங்கள். நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஷைத்தான் அவர்களுக்கு அருகிலே நெருங்க முடியாது. ஷைத்தானுடைய தீண்டுதலிலிருந்து, ஊசலாட்டங்களிலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள். அவர்களுக்கு அல்லாஹு தஆலா அறிவுரை சொல்கிறான், வஸ்பிர் நஃப்ஸக மஅல்லதீன யதுஊன ரப்பஹும் பில்கதாத்தி வல் ஆஷி
يريدون وجهه ولا تعد عيناك عنهم تريد زينة الحياة الدنيا ولا تطع من أغفلنا قلبه عن ذكرنا واتبع هواه وكان أمره فرطا. அல்லாஹு தஆலா நம்முடைய நபிக்கு உபதேசம் செய்கிறான். நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களை கட்டுப்படுத்த முயற்சி செய்யுங்கள். வஸ்பிர், உங்களை அடக்குங்கள். சகோதரர்களே, நாம நம்மை கட்டுப்படுத்தவில்லை என்றால், அடக்கவில்லை என்றால் எதையும் சாதிக்க முடியாது. நம்முடைய ஆசையின் மீது நம்முடைய பாதத்தை வைக்க வேண்டும். நம்முடைய விருப்பத்தின் மீது நம்முடைய பாதத்தை வைக்க வேண்டும். நபியே, உங்களது நஃப்ஸை அடக்குங்கள், கட்டுப்படுத்துங்கள். நீங்கள் யாரோடு சேர்ந்திருக்க வேண்டும்? யார் காலையிலும் மாலையிலும் நியமமாக அல்லாஹுவை வணங்குகிறார்களோ, ஃபஜ்ருடைய தொழுகை, இஷாவுடைய தொழுகையை சரியாக தொழுகிறார்களோ, யார் ஜமாத்தோடு தொழுகிறார்களோ, யார் அல்லாஹுவை தியானிப்பதிலே ஈடுபடுகிறார்களோ அவர்களோடு நீங்கள் இருங்கள். இவர்கள்தான் யுரீதுன வஜ்ஹஹு, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை தேடக்கூடியவர்கள். அதற்கு அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், நபியே, இவர்களை விட்டு உங்கள் கண்கள் திரும்பிவிட வேண்டாம். எதை நீங்கள் பார்த்து விட வேண்டாம்? துரீது ஜீனத்தல் ஹயாத்தி துன்யா, இந்த உலக வாழ்க்கையின் ஆடம்பரங்களை, அலங்காரங்களை பார்த்து நீங்கள் இந்த நல்லவர்களிலிருந்து எங்கும் சென்று விடாதீர்கள். அது மட்டுமல்ல நபியே, யாருடைய உள்ளத்தை மறதியில் நாம் ஆக்கிவிட்டோமோ, யாருடைய உள்ளம் மறதியில் வீழ்ந்து விட்டதோ, வத்தபஅ ஹவா, யார் தன்னுடைய மன விருப்பத்தின்படி செல்கிறார்களோ, நபியே, அவர்களுடைய வழியை நீங்கள் பின்பற்றி விடாதீர்கள். வக்கான அம்ருஹு ஃபுர்தா, யார் ஹவா நஃப்ஸ் மன இச்சையை பின்பற்றுகிறானோ அவனுடைய காரியம் எப்போதும் வரம்பு மீறியதாகவே இருக்கும். மார்க்கத்தில் நிலைத்திருக்க முடியாது. சகோதரர்களே, ஒன்று தீன் அல்லது ஹவா. அல்லாஹ்வுடைய மார்க்கம், அல்லாஹ்வுடைய கட்டளை, இல்லை என்றால் நஃப்ஸுடைய ஆசை. அல்லாஹ்வுடைய கட்டளையில் நிற்பதுதான் நமக்கு வெற்றியாக இருக்கிறது. கண்ணியத்திற்குரிய நபி தோழர்கள், அதுபோன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸுகள் ஒன்றல்ல, எத்தனை ஹதீஸுகளிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கின்றார்கள். 3 காரியங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதனை அழித்து நாசமாக்கக்கூடியது என்று சொல்கிறார்கள். 3 காரியங்கள் ஒரு மனிதனை அழித்து நாசமாக்கிவிடும். என்ன தெரியுமா? ஃபஅம்மல் முஹ்லிகாத் ஃபஷுஹு முத்தா, மிகப்பெரிய கருமித்தனம், நஃப்சு சொல்லக்கூடிய கஞ்சத்தனத்தை அப்படியே கேட்டு விடுவது. எத்தனை செல்வந்தர்கள் இருக்கிறார்கள் தெரியுமா? தங்களது பெற்றோருக்கு செலவு செய்வதில் கூட கருமித்தனம் காட்டுவார்கள். பெற்றோருக்கு கொடுப்பதில் கூட கணக்கு பார்ப்பார்கள். எவ்வளவு மோசமான அயோக்கியத்தனமான கஞ்சத்தனம்! கஞ்சத்தனத்திலே மிகப்பெரிய கஞ்சத்தனம் ஃபஷுஹும் முத்தா, அந்த செல்வத்தை ஏழைகளுக்கு, உறவுகளுக்கு கொடுக்கவே மாட்டான். அடுத்தது ஹவம் முத்தபா, பின்பற்றப்படும் மன இச்சை. தான் நஃப்சு சொல்றதை கேட்டுக்கிட்டு போய்கிட்டே இருப்பான். எதை நஃப்சு செய்ய சொல்லுதோ அது ஹராமா ஹலாலா, மார்க்கமா, மார்க்கத்துக்கு உட்பட்டதா, முரண், நஃப்ஸ் விரும்பியதை செய்து கொண்டே இருப்பான். வயஜாபுல் மர்இ பினஃப்ஸி, தன்னைத்தானே பெரிய ஆளாக கருதுவது, தன்னைத்தானே ஒரு பெரியவனாக கருதி கொள்வது. இந்த 3ம் ஒரு மனிதனை அழித்துவிடும். அல்லாஹ் பாதுகாப்பானா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக அழகான மற்றும் ஒரு ஹதீஸிலே சொல்கிறார்கள், அல் கையிசு மன் தான நஃப்ஸஹு வ அமில லிமா பஅதல் மௌத். புத்திசாலி யார் தெரியுமா? யார் தன்னுடைய நஃப்ஸை கட்டுப்படுத்தினானோ, அடக்கினானோ, மரணத்திற்கு பிறகுள்ள வாழ்க்கைக்காக அமல் செய்து கொண்டானோ அவன்தான் புத்திசாலி, அவன்தான் ஸ்மார்ட். சொன்னார்கள், வல் ஆஜிஸ், பலவீனமானவன், வழிகட்டவன், புத்தி இல்லாதவன், அரைகுறை புத்தி உள்ளவன் யார் தெரியுமா? மன் அத்பஅ நஃப்ஸஹு ஹவாஹா, தன்னுடைய நஃப்சு சொல்லக்கூடிய ஆசைகளுக்கு பின்னால் யார் செல்கிறானோ, வ தமன்னா அலல்லாஹில் அமானி, பிறகு அல்லாஹ்வின் மீது அவன் ஆசை கொள்கிறான். அதெல்லாம் அல்லாஹ் கரீம். இன்று இருக்கிறார்கள், ஆடல் பாடல் கூத்து கும்மாளம் களியாட்டம் எல்லா ஹராமித்தனத்தையும் ஆபாசங்களின் உச்சத்தில் சென்று கொண்டு, கேட்டால் ஒரு தஸ்பீ மணியை சுத்தி கொண்டு அல்லாஹ் கரீம், அல்லாஹ் கரீம். அல்லாஹுவை பரிகாசம் செய்வது,
ரப்புல் ஜலால் ரப்புல் அர்ஷை பரிகாசம் செய்வது. சகோதரர்களே, அல்லாஹ் கரீம் என்று நீ உணர்ந்திருந்தால் அல்லாஹ்விற்கு மாறு செய்திருக்க மாட்டாய். அவன் மீது ஆசை உனக்கு வந்திருக்கும். உன்னுடைய பாவத்தால் அவன் கோபப்படுவான் என்பதை புரிந்திருப்பாய். அடியார்களே, இந்த மன இச்சையை குறித்து நம்முடைய மார்க்க அறிஞர்கள் நிறைய எச்சரிக்கைகளை செய்திருக்கிறார்கள். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்திலே கேட்டார்கள் ஒருவர், யா அபா சயீத் ஐயுல் ஜிஹாதி அஃதல், போர் யுத்தங்களிலேயே சிறந்த யுத்தம் எது? சொன்னார்கள், கால ஜிஹாதுக ஹவாக், உன்னுடைய மன இச்சை இடத்திலே முதலிலே நீ போராடு. உன்னுடைய மன இச்சையோடு நீ முதலிலே போராடு. அதை நீ அடக்க பழகிக்கொள். அது ஜிஹாதுகளிலே சிறந்த ஒரு ஜிஹாதாகும். இன்னும் சில அறிஞர்கள் சொன்னார்கள், அஸ்ரஉல் மதாயா இலல் ஜன்னா அஸ்ஸுஹுது ஃபித் துன்யா, உலகத்திலேயே சொர்க்கத்திற்கு நம்மை கொண்டு செல்லக்கூடிய வாகனங்களிலேயே விரைந்து செல்லக்கூடிய வாகனம் எது தெரியுமா? உலக ஆசை இல்லாமல் இருப்பது, உலக பற்று இல்லாமல் இருப்பது. வாஸ்ரஉல் மதாயா இலன் நார் ஹுப்புஷ் ஷஹவாத், நரகத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய வாகனங்களிலேயே ரொம்ப விரைவான ஸ்பீடா நரகத்தில் கொண்டு போய் தள்ளக்கூடிய வாகனம் எது தெரியுமா? மன இச்சைகளை பின்பற்றுவது. ஒமன் இஸ்தவா அலா மதனி ஹவா அஸ்ரஅ பிஹி இலா வாதில் ஹலகாத், யார் தன்னுடைய மன இச்சை என்ற வாகனத்திலே பயணிக்க ஆரம்பித்து விட்டானோ அது அவனை விரைவாக கொண்டு போய் நரகத்திலே தள்ளிவிடும். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், மக்களே, நீங்கள் ஒரு காலத்தில் இருக்கிறீர்கள். இந்த காலத்தில் சத்தியம் மனிதர்களின் ஆசைகளை கட்டுப்படுத்துகிறது, இழுத்துச் செல்கிறது. இன்னொரு காலம் வரும், அந்த காலத்திலே மன இச்சை சத்தியத்தை இழுத்துச் செல்லும். அப்படிப்பட்ட ஒரு காலத்திலே மக்கள் இருப்பார்கள் என்று. மார்க்க அறிஞர்களுடைய நிலைமைகள் மோசமாகிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை புரட்டுகிறார்கள். மக்களின் விருப்பங்களுக்கு ஏற்ப ஃபத்வாக்கள், மக்களுடைய ஆசைகளுக்கு ஏற்ப ஹலாலை ஹராமாக்குவது, ஹராமை ஹலாலாக்குவது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் அடியார்களில் கெட்டவர்கள் யார் தெரியுமா? அவர்கள் மக்களுக்கு அல்லாஹ்வுடைய ஹராமை ஹலாலாக்குவதற்காக வேண்டி சட்டங்களை தேடுகிறார்கள் அல்லவா, அவர்கள்தான் என்று. இது மிகப்பெரிய நஃப்ஸுடைய ஹவா. ஒரு மனிதன் ஒரு பெரும்பாவத்தை, அசிங்கத்தை செய்கிறான் என்றால் அதுவும் நஃப்ஸ், அதுவும் ஹவா. அதைவிட பெரிய ஹவா என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நம்முடைய நஃப்ஸுக்கு ஏற்ப வளைப்பது, பிதஅத்துகள் செய்வது, ஹராமை ஹலால் என்று ஃபத்வா கொடுப்பது, ஹலாலை ஹராம் என்று ஃபத்வா கொடுப்பது, அல்லாஹ்வுடைய சட்டங்களை திரிப்பது, செல்வந்தர்களுக்கு ஆட்சியாளர்களுக்கு ஏற்ப ஃபத்வாக்களை மாற்றுவது. இது மிகப்பெரிய ஹவா. இஸ்ரவேலர்கள் இதைத்தான் செய்தார்கள், அழிக்கப்பட்டார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, உமர் இப்னு அப்துல் அஸீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், லா தகுன் மிம்மன் யத்தபிஉல் ஹக்க இதா வாஃபக ஹவா வ யுகாலிஃபுஹு இதா காலஃப், நீங்கள் அந்த மனிதர்களில் ஆகிவிடாதீர். யார் மார்க்கம் மன இச்சைக்கு ஏற்ப இருந்தால் அவர்கள் பின்பற்றுவார்கள். மார்க்கம் இவருடைய மன இச்சைக்கு மாற்றமாக இருந்தால் மார்க்கத்தை விட்டு விடுவார்களே, அவர்களில் நீங்கள் ஆகிவிடாதீர்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வுடைய தீன் என்பது நம்முடைய முழு வாழ்க்கைக்குரிய தீன். அல்லாஹ்வுடைய பயம் என்பது நம்முடைய முழு வாழ்க்கையில் இருக்க வேண்டும். பெரும் பாவங்கள் மட்டுமல்ல, ஷிர்க்குகள் மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் சலுகைகளை தேடுவது, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் ஹராமை ஹலாலாக்க முயற்சி செய்வது, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மறைப்பது, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மாற்றுவது, இது மிகப்பெரிய ஹவா என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோன்று நம்முடைய மற்ற பொது வாழ்க்கையிலும், நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும், நம்முடைய பொருளாதார வாழ்க்கையிலும் இந்த நஃப்ஸுக்கு நாம் கடிவாளமிட்டு அல்லாஹ் ஹலாலாக்கியதை கொண்டு திருப்தி அடைந்து, அதிலும் நமக்கு போதுமானதை கொண்டு திருப்தி அடைந்து, அதிலும் எல்லை மீறி விடாமல் ஹராமிலிருந்து முற்றிலுமாக விலகி நம்முடைய நஃப்ஸை தடுக்கும் போதுதான் கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்விடத்திலே முழுமையான வெற்றிக்கு உரியவர்களாக ஆகிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் அந்த முழுமையான வெற்றியை தருவானாக. நம்முடைய நஃப்ஸ் நம்மை வழிகெடுப்பதிலிருந்து, ஷைத்தான் நம்மை வழிகெடுப்பதிலிருந்து, ஊசலாட்டங்களிலிருந்து, அதுபோன்று பாவத்தை நன்மையாக
அலங்கரிப்பதிலிருந்து அல்லாஹு தஆலா நம்மை பாதுகாப்பானாக. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லீ வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.